வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கான பதில் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த தேர்தல் திருவிழா வந்துவிட்டது. 234 தொகுதிகள், 65,616 வாக்குச்சாவடிகள், கிட்டத்தட்ட 5,79,00,000 வாக்காளர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய சட்டசபை அமைக்க இருக்கிறார்கள். இந்த சட்டமன்றம் தொடரப்போகிறதா, இந்த அரசு தொடரப்போகிறதா, புதிய அரசு அமைப்போகிறதா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவலுக்குரிய விஷயமாக, மிகப்பெரிய பதட்டத்துக்குரிய விஷயமாக, எதிர்பார்ப்புக்குரிய விஷயமாக இருக்க, இந்த தேர்தலை நடத்த போகிற தமிழகத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி நம்மோடு இருக்கிறார். இன்றைய சிறப்பு விருந்தினராக அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தலில் தலைமை தேர்தல் அதிகாரியா நீங்க இருக்கிறீங்க. உங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, எப்படி நடத்த போறாங்க அப்படின்ட்டு. உங்களுடைய ஓட்டு யாருக்குன்னு கேட்கலாமா கூடாதா? இல்ல, இப்பவே நம்ம சீக்ரெசி இருக்க ஓட்டு, நம்ம சீக்ரெசி யாருக்கு தெரியக்கூடாது, அதனால நம்ம அதை சொல்ல முடியாது யாருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலை இப்ப நடத்தும் போது முதல் முறையா உங்களுடைய தலைமையில ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், மிகப்பெரிய சவால் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? நம்ம சவால் சொல்லிட்டு போனா இப்ப நிறைய இருக்கும். இப்ப நம்ம பொலிட்டிக்கல்ல நிறைய பேர் அவங்க வேற வேற சவால் சொல்லுவாங்க. பட் என் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா 67% வாக்குப்பதிவு ஆகுது. தமிழ்நாடுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா 75% வாக்குப்பதிவு ஆகுது. நம்ம 100% மக்கள் இருக்கும்போது 25% மக்கள் கிட்டத்தட்ட வாக்குச்சாவடிக்கு வரதில்லை. அவங்களுக்கு எப்படி வாக்குச்சாவடியில கொண்டு போறது, அவங்களுக்கு எந்த காரணத்தினால வாக்குச்சாவடிக்கு வரதில்லை, அவங்களுக்கு என்ன சலுகை கொடுத்தா வாக்குச்சாவடிக்கு வருவாங்க, எதனால வரல, அந்த சரி செய்யறதுதான் மிக பெரிய சவாலா இருக்கும். தேர்தல்னாலே முதல்ல வாக்காளர் பட்டியல். பட் இந்த வாக்காளர் பட்டியலில் நிறைய குளறுபடி இருக்குது. 2011 இருந்த வாக்காளர் எண்ணிக்கைக்கும் 2016 இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கைக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குது. இது எப்படி சாத்தியமாகணும்? டிஎம்கே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, ஒரு பெரிய ஹியூஜ் கிரை இருக்கு. நம்ம வாக்காளர் பட்டியல் சரி செய்யறதுக்கு பெரிய ஒரு சவாலா எடுத்து நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கோம். உங்களுக்கு தெரியும், கடைசியில நம்ம கம்ப்யூட்டர் இருந்தாலும் இப்படி எல்லாம் என்னென்ன பண்ண வேண்டிய இருந்தது அதை பண்ணோம். நான் ஒரு மூணு இங்க குறிப்பிட்டு விரும்புறேன். முதல்ல நமக்கு டெட் ஓட்டர் இருந்த வாக்காளர் எத்தனை பேர் இருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இல்ல. பிகாஸ் நம்ம ஒரு பேர் எடுத்துக்கொண்டால் முனுசாமி, நிறைய முனுசாமி, ஒரு வாக்காளர் பட்டியல முனுசாமி நான் எடுத்து ஒரு சர்ச் பண்ண ஒரு 1000க்கு மேல முனுசாமி இருக்காங்க. ஸோ நம்ம ஃபுல்லா அது லோக்கல் பாடிஸ்ல என்ன டெத் ரெஜிஸ்டர்ல இருந்து பேர் பட்டியல் எடுத்தோம். அந்த பட்டியல் எந்த முகவரியில அவங்க பேர் பதிவாயிருக்கு அங்க டெத் ரெஜிஸ்டர்ல அதை செக் பண்ணி வாக்காளர் பட்டியல அதை ஒப்பிட்டு பார்த்தோம். அப்போ ஒரு ஆரம்பிச்சு செக் பண்றதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2,99,000 பேர் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அவங்க நீக்கிருக்கோம். அதோட என்ன பெரிய பிரச்சனை இருந்தது, இப்ப மதுரையில ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்க சென்னை ஆபீஸ் மாறி வராரு, மதுரையிலும் பேர் இருக்கு, சென்னையிலும் பேர் வருது, அதான் டூப்ளிகேட் மல்டிபிள் என்ட்ரி சொல்லி. அதை எப்படி செக் பண்றது? அவங்க முன் வந்துட்டான் பரவாயில்ல, அது ஒரு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம். 1,14,000 பேர் அவங்க முன் வந்துட்டு என் பேர் டபுளா இருக்க, அங்கேயும் இருக்கேன், எங்க இருக்க நீக்கிங்க, அது ஒரு ஈஸி கேஸ். யாரு முன் வராத கேஸ்க்கு நம்ம அதை மறுபடியும் ஒரு கம்ப்யூட்டரைஸ் என்ன பண்ணோம்னா பேரு செக் பண்ணோம், அப்பா பேர் செக் பண்ணோம், அவங்க வயது என்ன இருக்கு அதுவும் ரெண்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்பெல்லிங் செக் பண்ணா கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சின்ன முன்பின் பண்ணாலே சரி வராது. அப்ப எப்படி கம்ப்யூட்டர் நம்புறது? நம்ம இன்னொரு அட்வான்ஸா போய் போனடிக்ஸ் மேட்ச். போனடிக்ஸ்னா சவுண்ட் எப்படி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்து போனால் அசோக் ஸ்பெல்லிங் எப்படி வேணா எழுதலாம், டபுள் கே எழுதலாம், டபுள் ஏ எழுதலாம், ஆனால் சவுண்ட் அசோக் தான் வரும். அந்த மாதிரி போனடிக்ஸ் மேட்ச் எடுத்து கம்ப்யூட்டர்ல ஃபுல்லா எடுத்தோம். அவங்க அப்பா பேருக்கு போனடிக்ஸ் மேட்ச், அவங்க பேரும் போனடிக்ஸ் மேட்ச். அது பார்த்தா பட்டியல் ஏகப்பட்ட ஒரு 40 லட்சம் பேர் இருந்தது. அது அப்படியே நம்ம ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் அனுப்பல, அவ்வளவு பெரிய வெரிஃபையும் பண்ண முடியாது. 40 லட்சம் பேர் டூப்ளிகேஷன் இருந்தது. டூப்ளிகேஷன் இல்ல, டபுள் என்ட்ரி கிடையாது. அது பேர் ஒரே மாதிரியா இருந்தது. பேர் அப்பா பேரும் பையன் பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதே 40 lakhs இருக்குது. ஆமா. சோ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா போட்டோ மேட்ச் ஆரம்பிச்சோம். சோ போட்டோ மேட்ச்னா பேர் சொல்லி ஒரு அதிகாரிகளுக்கு சொன்னா அவங்க சரி இது பேர் இருக்குன்னா போட்டோ ஒழுங்கா பார்க்க மாட்டாங்கன்னா பேர் மறைச்சு ரெண்டா செட்டா போட்டோ அவங்க கிட்ட கம்ப்யூட்டர்ல காட்டணும். அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் இதே ஒரு வேலை பண்ணாங்க. 4-5 நாள்ல போட்டோ பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த போட்டோ ஒப்பிடும் போதும் எந்த போட்டோ சரியா இருக்கு, ஒரே மேட்ச் ஆகுது, எந்த போட்டோ கொஞ்சம் ஒரு சராசரியா மேட்ச் ஆகுது, ஒரு ஈக்குவலா சொல்லிடலாம், அந்த தனியா எடுத்துட்டு அந்த பட்டியல் தான் நம்ம கடைசியாக ஃபீல்டு வெரிஃபிகேஷன் அனுப்பிச்சோம். அங்கே அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்க ஆள் இருக்காங்களா இல்லையா. சோ நீங்க இந்த மாதிரி டபுள் என்ட்ரியோ மல்டிபிள் என்ட்ரியோ இருக்கிறா நீங்க சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்த நீங்க முதல்ல பார்த்துட்டு அதை இது ஃபோனடிக்ஸ் மூலமா தனியா செக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் அனுப்புறீங்க. அதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட எல்லாம் செக் பண்றதுக்கு அப்புறம் ஆக மொத்தமா பாத்தீங்கன்னா டெட் மல்டிபிள் என்ட்ரிஸ் எபிக் அவங்க முன் வந்துட்டு ஒரு 6,84,000 மேல நம்ம டெலீட் பண்ணிருக்கோம்.
இதுல வந்து ஒரிஜினல் ஓட்டருடைய ஒரு ஜென்யூனான ஓட்டருடைய ஓட்டு வந்து வீணா இருக்கக்கூடிய டெலீட் பண்ணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுல. இல்ல அதுல நம்ம நிறைய அது பண்ணோம். ஃபர்ஸ்ட் முதல் பட்டியல்ல அந்த வெளியிட்டோம். யார் யார் போன் நம்பர் கொடுத்தாங்க அவங்க போனுக்கு SMS அனுப்பிச்சு அவங்க பேர் டெலீட் பண்ண போறோம் ஏதாவது ஆட்சேபனை இருக்கா இல்லையா. ரெண்டாவது கட்சிக்காரரோட மீட்டிங் நடத்தணும் ஒரு 19ஆம் தேதி and 24ஆம் தேதி பூத் லெவல்ல. சோ அவங்க கிட்ட பட்டியல் காட்டணும் இது டெலீட் பண்ண போறோம் இதுல ஆட்சேபனை இருக்கா இல்லையா. அதுல அவங்க கொஞ்சம் ஆட்சேபனை சொன்னாங்க அது பேர் நம்ம நீக்கல. சோ அந்த அவ்வளவு எக்ஸசைஸ் பண்றதுக்கு அப்புறம் தான் இது கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு டைம் இருக்கு. சப்போஸ் யாரும் முன் வந்து எனக்கு பேர் தப்பா நீக்கிட்டீங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி பண்ணாலும் பேர் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு. இந்த பெயர் சேர்க்கிறது பெயர் நீக்கிறது இல்லாட்டி இடம் மாத்துறது இந்த ப்ராசஸ் வந்து இப்ப எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட நிலையில எவ்வளவு நாள் வரைக்கும் சாத்தியம்? இஃப் ஐ ஹேவ் டு என்டர் மை நேம் ஆர் டெலீட் மை நேம் ஆர் சேஞ்ச் பண்ணணும்னா எவ்வளவு நாள் வரைக்கும் சாத்தியம்? இந்த ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே ஆஃப் வித்ட்ரால் நமக்கு பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் டே ஆஃப் வித்ட்ரால் இருந்து 7 நாளுக்கு லாஸ்ட் டே ஆஃப் வித்ட்ரால் வரை பேர் சேர்க்கலாம். வாபஸ் வாங்கினா 22 முதல் நாள் 29. ஆனால் நமக்கு ஒரு சட்டப்படி ஒரு 7 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். அது 22 தேதி ஆச்சு. அதுக்கு முன்னாடி தான் மனு கொடுக்கணும். நமக்கு ஒரு வாரம் ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் ஆகும். சோ 29ல இருந்து 15 நாளுக்கு முன்னாடி வந்து கொடுத்த மனுக்கு நம்ம பேர் சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் 14th ஏப்ரல் வச்சுக்கலாம். 14th ஏப்ரலுக்கு வரைக்கும் நீங்க வந்து பேரை சேர்க்கலாம் பேரை நீக்கலாம். இது யாரை கான்டாக்ட் பண்ணணும்? இப்போ வந்து நீங்க உங்களுடைய வெப்சைட்ல வந்து ஒரு கான்டாக்ட் பண்றதுக்கான ஒரு சோர்ஸ் வச்சிருக்கீங்க. வெப்சைட்ல நான் வந்து கிராமத்துல இருக்கிறேன், எனக்கு வெப்சைட் கிடையாது, ப்ரௌசிங் சென்டர் கிடையாது, கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி கிடையாது, நான் படிக்கல. இப்ப நான் வந்து என்னோட பேரை சேர்க்கணும் இல்ல நீக்கணும் இல்ல இடம் மாத்தணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும்? இப்ப நீங்க ஈஸியா பண்ணி தாலுகா ஆபீஸ் போலாம். தாலுகா ஆபீஸ்ல ஒரு படிவம் இருக்கும். அந்த படிவம் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாலே அது பேர் சேர்க்கறது நீக்கிறது இல்லன்னா அட்ரஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவுடைய குற்றச்சாட்டுல ஸ்பெசிபிக்கா எங்களுடைய கட்சியோட மெம்பர்ஸ் எங்களுடைய பார்ட்டி மெம்பர்ஸ் பார்ட்டி கேடர்ஸ் அவங்களுடைய பெயர்லாம் வந்து திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கின்றாங்க. இது எப்படி நடக்கும்? இல்ல இது பத்தி அவங்க சொல்லிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா இடத்துல நம்ம 65,616 பூத்ல வாக்குச்சாவடியில அவங்களோட ஏஜென்ட்டும் கையெழுத்து வாங்கியிருக்கோம். யார் பேர் நீக்கிறோம் அவங்க மட்டும் இல்ல எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி யார் வந்தாங்க அவங்களோட கையெழுத்து வாங்கியிருக்கோம். நீக்கிறது பட்டியல் சரியா இல்லையா. சோ அவங்க சரி பார்த்துக்கு அப்புறம் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதே ஆட்சேபனை தெரிவித்தாங்க அதை நம்ம நீக்கல. சோ இந்த தடவை பண்ணதுல இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல நான் கருதுகிறேன். இல்ல இப்ப 2011ல கம்பேர் பண்ணும்போது 2016ல பார்க்கும்போது ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 2011 உடைய சென்சஸ் 2011ல எலெக்ஷன் நடக்குது, 2011ல சென்சஸ் இருக்குது. அந்த சென்சஸை கம்பேர் பண்ணா 13 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும் அப்ப இருந்தவங்களோட எண்ணிக்கையே வந்து இப்ப 18 தான் வந்திருக்க முடியும். சோ அதை விட அதிகமா வந்திருக்குது அப்படிங்கும்போது எப்படி சாத்தியங்கிறது அவங்களுடைய டவுட். இல்ல இதுல ரெண்டு விஷயத்தை நான் சொல்றத விரும்புறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம இது பர்சன்டேஜ் பிசினஸ்க்கு போகாம இருக்கலாம். நம்ம 2011 நம்ம சென்சஸ் முடிச்சோம், ஜனத்தொகை கணக்கெடுக்க முடிஞ்சது. அந்த நேரத்துல 13 வயசுல யாரா இருந்தாங்க, இப்ப 18 வயசுல இருந்திருப்பாங்க. அந்த ஜனத்தொகையில 13க்கு மேல எத்தனை பேர் இருந்தாங்க, அதை இப்ப வாக்காளர் பட்டியல பேர் இருக்கணும். அந்த கணக்கு பார்த்தால நமக்கு நிறைய பேர் வருது. அதுல நம்ம என்ன கிடைக்கணும்னா டெத் ஆனது யார் எத்தனை பேர் இருந்திருக்காங்க அது கிடைச்சாலும் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சராசரியா சரியாதான் வருது. இல்ல நான் அதுல ரொம்ப டீடைல்குள்ள போகிறோம்ல, பட் ஒன்லி ஒன் क्वेश्चन ஆன் தட். 13 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் 17 வயசு 13ல இருந்து 17 வயசு வரைக்கும் இருந்த 2011 சென்சஸ் படி இருக்கிறவங்களே நாட் எபோவ் 50 lakhs 50 லட்சத்துக்கு மேல இல்ல. அப்ப 13 வயசு அந்த 50 லட்சம் பேருமே 13 வயசு வச்சுட்டாலே as you said அந்த 13ல இருந்து 17 வரைக்கும் வந்து 17 வயசு எவ்வளவு 16 வயசு எவ்வளவு 15 வயசு வரைக்கும் தனித்தனி. பட் ஒட்டுமொத்தமா எல்லாருமே 13 வயசு வச்சுக்கிட்டாலே கூட இட்ஸ் நாட் எக்ஸீட் than 50 lakhs. இல்ல அது நீங்க சொல்றது அது 13 to 18 மட்டும் பேசுறீங்க. இப்ப இன்னைக்கு நமக்கு தேதியில வந்து 25 வயசுல ஒருத்தர் வந்து என்ன பேர் சேர்க்கல, இதுவரை பேர் பட்டியல இருக்கேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இது சட்டப்படி அவங்களுக்கு பேர் சேர்க்கக்கூடாதுன்னு சேர்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. சோ அது இருக்கு. ரெண்டாவது நம்ம எல்லா கிட்ட இப்ப விளம்பரம் கொடுத்திருக்கோம், எல்லா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்திருக்கோம், எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க போன் பண்ணி இத போலி வாக்குல இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்துறோம். அது இப்போ இல்ல, இப்போ யார் முன் வந்து சொன்னா இந்த ஆள் இங்க தாங்கல இப்ப போலி நம்ம ஒரு ஏஎஸ்டி லிஸ்ட் இருக்கு. இப்ப தேர்தல் அறிவிச்சிருக்காங்க அந்த சட்டப்படி ஏஎஸ்டி லிஸ்ட்னா அப்சென்ட் ஷிஃப்டட் டெட் ஓட்டர் லிஸ்ட் இருக்கு. அந்த பட்டியல பேர் இருந்தாலும் அதை ஈஸியா ஓட்டு போட முடியாது. அது நிறைய கேள்வி கேட்ட பூத் லெவல் ஏஜென்ட் எல்லாம் ஒப்புக்கொண்டுதான் ஓட்டு போட முடியும். அந்த பட்டியல வச்சிரும். சோ நீங்க வாக்காளர் பட்டியல் வைக்கிற மாதிரியே ஒரு ஏஎஸ்டி பட்டியல் வைக்கிறீங்க. அந்த பட்டியல் வந்து அவங்களும் வாக்களிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது.
அனுமதினா கிடையாது, ரொம்ப விசாரிக்கிறதுக்கு அப்புறம் தான் அனுமதி கொடுக்கணும். அவர் வந்து அதுக்கான ப்ரூஃப், அடிஷனல் ப்ரூஃப்ஸ் எல்லாம் காட்ட வேண்டியிருக்கும். இப்ப நீங்க வந்து இப்ப சொன்னபடி இப்ப ஏற்கனவே தயாரா இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் அத்தனையுமே அந்தந்த பூத் வாரியா அந்தந்த பார்ட்டி இன்க்ளூடிங் டிஎம்கே அவங்க எல்லாருமே சைன் பண்ணி தான் அதை ஒப்புதல் கொடுத்து தான் பண்ணிருக்காங்க. ஆமா, இப்போதைக்கு இப்ப பண்றது இது பியூரிபிகேஷனா சரி பண்றது டிரைவ்ல எல்லா கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கோம். யார் பேர் நீக்கிறோம், யார் பேர் பண்றோம். இப்ப அதே மாதிரி இப்ப எலெக்ஷன் தேதிக்கு வந்து மே 16ஆம் தேதி போலிங் இருக்குது, 19ஆம் தேதி கவுண்டிங் இருக்குது, ஏப்ரல் 22 ஃபர்ஸ்ட் பேஸ் சிங்கிள் பேஸ், 29 முடியுது வேட்புமனு. கிட்டத்தட்ட 72 நாள் இருக்கும்போது இந்த நடத்தை விதிகள்லாம் உடனே அமலுக்கு வருதுன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா ஏடிஎம்கேக்கோ டிஎம்கேக்கோ மத்தவங்களுக்கு இருக்கிற சிரமம் இருக்கட்டும், ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய சிரமம், ஒரு பிசினஸ் மேனுக்கு இருக்கக்கூடிய சிரமம், ஒரு பணத்தை ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போற வைக்கிறது, இது ஒரு பெரிய ஒரு ட்ரபிளான விஷயமா பாக்கலையா நீங்க? இல்ல, லாஸ்ட் எலெக்ஷன்ல இது ஒரு மீன்ஸ் நம்ம என்ன கேஷ் இப்ப சாதாரண மக்களுக்கு பிரச்சனை இருக்காது. நம்ம என்ன சொல்றோம்னா ரொம்ப அதிகமா கேஷ் எடுத்து எங்க போக கூடாது, செக் பண்ணா நீங்க ஆதாரம் வச்சிருந்தீங்கன்னா நம்ம ஒன்னும் ஆக்ஷன் எடுக்க போறது இல்ல. ஆதாரம் இல்லாம நிறைய கேஷ் எடுத்து போனா அது சந்தேகத்துக்குரிய விஷயம் இருக்கும். சோ அது பாக்குறதுக்கு நம்ம செக் பண்றோம். கடந்த எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன்ல ஒரு முதல்ல ஒரு சீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது, கோர்ட்ல போய் தான் திருப்பி வாங்க வேண்டியது இருந்தது. இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அப்பீல் கமிட்டி, அதுக்கு மேல் முறைய ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. சோ அந்த கமிட்டில சப்போஸ் நீங்க ஜென்யூன் ஆகலாம் அந்த பணம் திருப்பி கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. அந்த கலெக்டர் தலைமையில இருக்குமா? அந்தந்த மாவட்ட கலெக்டர் தலைமையில் அந்த கமிட்டி இருக்கும். தமிழ்நாடு மாதிரி இடங்கள்ல ஒரு கல்யாணம் காட்சி ஒரு வீடு வாங்குறதுலாம் வந்து மேக்ஸிமம் வந்து கேஷ் அண்ட் கேரியா கொண்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. பிசினஸ் டிரான்சாக்ஷன்ல வந்து மேக்ஸிமம் வந்து 100% கையில காசு வாயில தோசை, அதுதான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதிகமா இருக்கக்கூடிய. சோ நான் எவ்வளவு கேரி பண்ணிட்டு போறேன்னா என் கையில 1 லட்சம் ரூபா இருக்கும், 2 லட்சம் ரூபா இருக்கும். அதுக்கு ஏது இந்த பணம் ப்ரூஃப் பண்ணுன்னா நான் எப்படி சொல்றேன், நான் போன மாசம் சம்பளம் வாங்கினேன், இல்லாட்டி என்னுடைய சித்தப்பாட்ட கடன் வாங்கியிருந்தேன், இல்லாட்டி என்னுடைய ரிலேட்டிவ் கைமாத்தா வாங்கியிருந்தேன், 1001 ரீசன் இருக்கும். வித்தவுட் எனி டாக்குமெண்ட்ஸ், பேப்பர் என்னால எவிடன்ஸ் காட்ட முடியாம போலாம். அப்ப நான் உடனே யாருக்கோ காசு கொடுக்கறதுக்காக தான் போனேன்னு சொல்லி சொன்னா சரியா இருக்குமா? இல்ல, இப்ப இன்னொரு அதுல இருக்கு. இப்ப நம்ம பணம் பிடிச்சால அது என்ன கட்சிக்கு பயன்படுத்த போறாங்க, அதை லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அப்புறம் தான் அதை பிடிக்க முடியும். மீன்ஸ் பொலிட்டிக்கல் பர்பஸ்க்கு இப்ப நீங்க ஒரு 2 லட்சம் எடுத்து போறீங்க, பட் அதை எப்படி பொலிட்டிக்கல் பர்பஸ் யூஸ் பண்றாங்க, சப்போஸ் நீங்க ஒரு பார்ட்டி ஒர்க்கர் அந்த மாதிரி ஒரு பார்ட்டில நெருக்கமா இருக்கீங்க, அது நிறைய பணம் கேக்குறீங்கன்னா அது ஒரு சந்தேகத்தை கூடிய இருக்கும். ஒரு சாதாரண மக்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம அதை ஒரு சுலபமா பண்ணிருக்கோம். அது மாதிரி பிசினஸ் பேப்பருக்கு. பட் அதே நேரத்தில் அது பிசினஸ் அதை சொல்லி பயன்படுத்த அதை மட்டில்லாக்க யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம செக் கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் நம்ம அப்பலேட் கமிட்டி ஒரு கமிட்டி வச்சுக்கிறதுனால ஒரே ஆள முடிவு பண்ணக்கூடாது. ஒரு 2 செட் ஆஃப் பீப்புள் முடிவு பண்ணாலே இந்த மாதிரி கேசஸ் நம்ம ஒரு வெளியே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். யாருக்கு ரொம்ப தொல்லை இல்லாம அது பிரச்சனை இல்லாம செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க வந்து நிறைய கேஷ் வந்து எடுத்துட்டு போக வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணுவீங்க? ஆமா, நிறைய கேஷ் கையில போயிட்டு வச்சுட்டு இங்க போக கூடாதுன்னு நான் அட்வைஸ் பண்றேன். அது வச்சிருந்தா அதுக்கான காரணம் சொல்ல வேண்டியிருக்கும். வச்சிருந்தா ஆமா, அதை எங்க இருந்து கேஷ் எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க, அதை கணக்கை காட்ட வேண்டியிருக்கும். அதை வச்சிருந்தா கேஷ் எடுத்து போலாம். இஸ் தேர் எனி லிமிட்? ஏதாவது வந்து எவ்வளவு கேஷ் எடுத்து போறது நல்லது, எவ்வளவு கேஷ் எடுத்துட்டு போக கூடாதுன்னு ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்குதா? லிமிட் ஒன்னும் கிடையாது. இருந்தாலும் டவுட்ஃபுல் இருந்தா எல்லாம் செக் பண்ணிடும். பிகாஸ் அதை ஒரு லிமிட் ஒன்னும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 40,000க்கு கீழே இருந்தா அது வந்து பெருசா யோசிக்க வேண்டியது இல்ல 1 lakh மேல இருந்தா மட்டும் கார்னர் பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாவது ரஃபா வச்சுக்கிறது 50,000 வச்சிருக்கோம். பட் அது 50,000 ஒரு கட்ட கோடு இல்ல, அதுக்கு மேல இருந்தாலும் கீழே இருந்தாலும் அதை செக் பண்றதுக்கு வாய்ப்பு. அது வந்து சப்ஜெக்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி கேஸ். ஆமா, ஈச் அண்ட் எவ்ரி கேஸ். பட் ஜெனரலா ஒரு 50,000க்கு மேல எடுத்து போனாலே கொஞ்சம் நம்ம இப்ப கேஷ்ல யாரா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒரு சஸ்பெக்ட் பண்றதுக்கான ரீசன் ஒரு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, பட் இப்போ வந்து ட்ரெண்ட் நீங்க எப்படி மாறி இருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களால கண்ணு முன்னாடி பிடிக்க முடியாட்டாலும் டோக்கன் கொடுத்துடுறாங்க, திங்ஸ் வாங்க சொல்றாங்க, இந்த கடையில போய் இந்த சீல் வச்சுட்டாங்க, இந்த கடையில போய் பொருள் வாங்கிக்கணும்னு சொல்றாங்க, கிரைண்டர் வாங்கிக்கோ, மிக்ஸி வாங்கிக்கோ, மத்த வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி தடுக்க முடியும்? நான் வந்து ஒரு டோக்கன் வச்சிருக்கேன், ஒரு சிகரெட் கடையில எனக்கு டோக்கன் இருக்கும், ஒரே ஒரு சீல் மட்டும் குத்திருக்கும். இதை போய் நீ இந்த கடையில காட்டினா உனக்கு ஒரு பொருள் கிடைக்கும். அது வந்து நான் ஓட்டு போடுறதுக்காக கொடுக்கப்படுற பணம். ஹவு யூ வில் ஸ்டாப் தட்? இல்ல, அத நீங்க சொல்றத இப்படி கூட இருக்கலாம். பட் அதுக்கு நம்ம அதுதான் நம்ம நிறைய பேர்கிட்ட ஒத்துழைப்பு கேட்கிறோம். இப்ப நிறைய நம்ம கிட்ட ஒரே பார்ட்டி டெமோக்ரஸியில நிறைய பார்ட்டி இருக்காங்க, அவங்களும் கண்காணிக்கிறாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் வரும். முதல்ல என்ன இருந்ததா, இப்படி கம்ப்ளைண்ட் வந்தா நம்ம ஆக்ஷன் எடுக்கிறது டைம் ரொம்ப அதிகமா இருந்தது. இப்ப என்ன பண்ணிருக்கோம், ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டோம். நீங்க என்கிட்ட சொன்னாலும், தாசில்தார்ட்ட சொன்னாலும், கலெக்டர்ட்ட சொன்னாலும் ஒரே கம்ப்யூட்டர்ல பதிவாகும். பதிவானோடனே அதுக்கு யார் ஆக்ஷன் எடுக்கணும் அவருக்கு SMS போயிடும். இது டைம் எல்லாம் குறைக்கிறதுனால அது SMS இருந்தா அந்த பறக்கும் படி அங்க பார்த்து செக் பண்றதுக்கு வசதி இருக்கும், இங்க டோக்கன் இருக்கா இல்லையா.
அப்ப சந்தேக கூடி இருந்தா நம்ம தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நான் ஃபைல் பண்ண பிறகு உங்கள்ட்ட இருந்து ஆக்ஷன் டேக்கனா இல்லையா, அந்த பொசிஷன் என்னங்கிறது ஏதாவது காலக்கெடு ஏதாவது இருக்குதா? காலக்கெடு மட்டும் இல்ல, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப எலெக்ஷன்னா நீங்க போன்ல கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். எதுக்குன்னா இப்ப ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்ல 1950 ஒரு போன் பண்ணி அங்க கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. எதுக்குன்னா கம்ப்ளைண்ட் அது 10,000 உங்க போன் நம்பர் சொன்னீங்கன்னா ஒவ்வொரு கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்ப ஒரு எஸ்எம்எஸ்னா இப்ப உங்க கம்ப்ளைண்ட் அங்கே இந்த ஆளுக்கு போயிருக்கு, இப்ப ஒரு போன் நம்பர் இது, அது கூட உங்களுக்கு பதில் எஸ்எம்எஸ் வரும். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காரு அது உங்களுக்கு பதில் எஸ்எம்எஸ் வரும். உடனுக்குடன் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம் உங்களுக்கு பதில் எஸ்எம்எஸ் மூலமாக மொபைல் டெக்னாலஜி மூலமா இப்ப கொண்டு வந்திருக்கோம். சோ நான் வந்து ஆன்லைன் மூலமா கம்ப்ளைண்ட் பண்ணா எனக்கு இமெயில் மூலமா எல்லாமே இமெயில் கிடையாது, எஸ்எம்எஸ். ஓகே, ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா எல்லாமே எஸ்எம்எஸ் வந்துரும். 1950 போன் நம்பருக்கு போன் பண்ணா எனக்கு வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். சோ 1950 நான் பண்ற ஒவ்வொரு போனும் ரெக்கார்ட் ஆகும். போன் ரெக்கார்ட் ஆகாது, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அவங்க கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணிடுவாங்க. என்னுடைய கான்வர்சேஷன் ரெக்கார்ட் ஆகுமா? கான்வர்சேஷன் ரெக்கார்ட் ஆகாது. இப்ப நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட் ஜெனுனா இல்லையாங்கிற எப்படி தெரிஞ்சுப்பீங்க? இல்ல, அதுதான் ஒரு சேலஞ்சா இருக்கு. இப்ப நிறைய கம்ப்ளைண்ட் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 30% கம்ப்ளைண்ட் கொஞ்சம் அப்படியே செக் பண்றதுக்கு தான் கம்ப்ளைண்ட் ஆக்சுவலா ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லையா. நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேஷனோட நான் வந்து பண்ணலாம். அப்ப என்னுடைய நம்பர் உங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்கா கேட்ச் ஆனா தான் அதை நீங்க பிடிக்க முடியும். மாறா நான் வந்து என் நம்பர் கேக்குறாங்க, நான் வந்து ஒரு பொய் நம்பர் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் பதிவு ஆல்ரெடி போன் பண்ணீங்கன்னா நம்பர் நமக்கு தெரிஞ்சிடும், அது வந்துடும், ரெக்கார்ட் ஆயிரும். 1950 பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர் நமக்கு எந்த எல்லா நம்பரும் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஆனால் போன் ரெக்கார்டிங் சொன்ன கூட வாய்ஸ் ரெக்கார்டிங் நம்ம பண்றதே இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அரசு ஊழியர்களா இருக்கும், ஆசிரியர்களா இருக்கும், இவங்க தான் வந்து எலெக்ஷன் ப்ராசஸ்ல வரக்கூடியவங்க. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் டைரக்டா பெரும்பாலும் வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இவங்க தான். இவங்க வந்து நேற்று வரைக்கும் ஒரு சங்கத்தில் இருப்பாங்க, நேற்று வரைக்கும் ஒரு கட்சியில் இருந்திருப்பாங்க, நேற்று வரைக்கும் வந்து ஒரு ப்ராசஸ்ல இருந்திருப்பாங்க. இவங்களுடைய பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான இவர்களுடைய தொடர்பு வந்து ஒரு நாள்ல மாறிடுமா நான் கேட்கிறேன். இல்ல, தொடர் மாறினாலும் அவங்க செய்யறது செயல் சரியா இருந்தாலே நமக்கு பிரச்சனை இல்லையே. இல்ல, அத மாதிரி நீங்க ஏதாவது பண்ணி அரசு அதிகாரிகளை வந்து நீங்க பணி நியமனம் பண்ணும்போது போலிங் ஆபீசராவோ பூத் ஆபீசராவோ அங்க இருக்கக்கூடிய ஆர்பிஓவோ ஏதாவது நீங்க வந்து போடுறீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்க கூடாது, முன்னாடி கம்ப்ளைண்ட் இருக்கணும், ஏதாவது நீங்க ஏதாவது ஸ்க்ரூட்டினி பண்றீங்களா? அதுல இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன இருந்தீங்க அது நமக்கு அது இல்ல, சர்வீஸ்ல வந்தது அரசியல் உத்தியோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒழுங்கா இருந்தாலே நமக்கு போதும். இல்ல, அந்த உத்தியோகத்துக்கு வந்த அப்புறம் இப்ப நீங்க ரீசெண்டா ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு போலீஸ்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்தவர் விஆர்எஸ் வாங்கி கொடுத்துட்டு போய் ஒரு பார்ட்டில வந்து ஜாயின் பண்றாரு, அங்க வந்து சீட்டு கேட்கிறாரு. சோ நேத்து வரைக்கும் அவர் அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்தவர், நீங்க அவர் விஆர்எஸ் வாங்காம இருந்திருந்தாருன்னா நீங்க அவருக்கு எங்கேயோ டியூட்டி போட்டுருக்க போறீங்க. அவர் வந்து டியூட்டி பார்த்துட்டு இருந்திருப்பார். இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில சேர்ந்து நான் வேட்புமனு வாங்கி நான் கண்டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி சொல்லக்கூடியவர் எவ்வளவு தூரம் அந்த பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு நம்ம கெஸ் பண்ண முடியும். அவர் வந்து யூனிஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன சொல்வீங்க, அவர் ஒரு போலீஸ் ஆபீசர், ஐ ஹேவ் டு ட்ரீட் ஹிம் as a போலீஸ் ஆபீசர் ஒன்லி. சோ அவரை நீங்க எங்கே டியூட்டி போட்டுருப்பீங்க. அப்ப அவர் வந்து அன்பயாஸ்டா செயல்படுறாரு, பாரபட்சம் இல்லாம செயல்படுறாரு, யார் உத்தரவாதப்படுத்துவா? நீங்க சொல்றது இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அதை கெஸ் பண்றோம் நம்ம. இது மாதிரி அவருக்கு மனசுல இருக்கனால அதை அவர் பண்றது எல்லா வேலை அப்படிதான் இருக்கும். இது நடந்த விஷயம். நான் சொல்றது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவர் ரிட்டையர், பட் அதுவரை அவர் மேல ஒன்னும் கம்ப்ளைண்ட் வரல. அப்படி ஒரு பாரபட்சமா செயல்பட்டிருந்தாலும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த கம்ப்ளைண்ட் வந்தா நம்ம நடவடிக்கை டெஃபினட்டா எடுப்போம். கம்ப்ளைண்ட் இல்ல, ஒரு ஆள் நல்லா செயல்படுறாரு, அவருக்கு மேல நீங்க நாளைக்கு அப்படி பண்ண போறீங்க அதை எதிர்பார்த்து அந்த ஒரு கற்பனையில நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியாது. இல்லங்க, ஜெனியூனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பெரிய கம்ப்ளைண்ட் என்ன ஆகுனா எலெக்ஷன், இன்னும் எஸ்பெஷலி இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லிருக்காங்க, இதுக்கு முன்னாடி சொல்லிருக்காங்க, தேர்தல் கமிஷன் ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சிருக்கு. சோ எல்லாமே ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரா தான் பண்றாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் மேல எதிர்க்கட்சிகள் ஒரு பகிரங்கமா வெளிப்படையா குற்றம் சாட்டுறாங்க. இல்ல, அது ஒரு குற்றச்சாட்டு. சில சமயத்துல அவங்க அப்படி செயல்பட கூடாதுன்னு ஒரு கண்காணிப்புக்கு தான் அப்படி குற்றச்சாட்டு இருக்கும். பட் குறிப்பா அதை சொல்ல முடிஞ்சாதான் நம்ம அதை சொல்லிடலாம், பதில் சொல்லலாம். ஜெனரல்ல குற்றச்சாட்டுக்கு நம்ம செயல்ல தான் நம்ம காட்ட முடியும், நம்ம நியூட்ரலா இருக்கும். நம்ம ஒரு கலெக்டரை மாத்துறதோ, எஸ்பியை மாத்துறதோ, கமிஷனரை மாத்துறதோ இது நம்ம பல முறை பண்ணிருக்கிறோம். இது எந்த பேஸ்ல பண்றோம்? ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதை நீங்க வெரிஃபை பண்றீங்களா, கிராஸ் செக் பண்றீங்களா, அது மேல ஒரு சார்ஜ் வந்து உண்மைதாங்க ஒரு உறுதிப்படுத்துறீங்களா? அப்போ ஒரு இடத்துல ஒரு கமிஷனர் மாற்றப்பட்டார் அப்படின்னா, ஒரு கலெக்டர் மாற்றப்பட்டார் அப்படின்னா அவரு ஒரு பார்ட்டிக்கு ஃபேவரா செயல்பட்டார் நம்ம உறுதியா எடுத்துக்கலாமா? இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன ஒரு 100% செக் சொல்லுவது, அந்த ஊர்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது அந்த ஊர்ல இவர்னால டவுட் வந்துச்சு, மனசு ஜனங்கள் மத்தியில ஒரு டவுட் வந்தோடனே அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இல்ல நிறைய கம்ப்ளைண்ட்ல ஒரு சில என்ன இருக்கும்னா நம்ம செக் பண்றதுக்கு அது மாதிரி அரசியல் செயல்னு சொல்ல முடியாது.
இப்ப ஒரு 10 கம்ப்ளைண்ட் வந்துச்சு, சரியா ஆக்ஷன் எடுக்கல. சோ அந்த ஒரு ப்ரூவ் தட் ஹி இஸ் நாட் எஃபிஷியன்ட். நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் பயஸ் மட்டும் இல்ல, எஃபிஷியன்சி சரியில்லைனாலும் கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல முறைகேடு நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ரீபோலிங் பண்ண வைக்கிறோம். இந்த முறைகேடு நடந்தது அப்படின்னா ரீபோல் பண்றதுக்கும் பண்ணாம இருக்கிறதுக்கும் இஸ் தேர் எனி ஸ்கேல், ஏதாவது அளவீடு இருக்கா? இல்ல, முறைகேடு நம்ம என்ன எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, அது சம்திங் கால் 17A பதிவேடு இருக்கு. 17A ஒவ்வொரு வாக்காளர் எங்க பூத் வாக்குச்சாவடிக்கு யார் வராங்க அவங்க கையெழுத்து போடுறாங்க. அந்த பதிவேடுல பார்க்கும்போது சப்போஸ் நிறைய டெட் ஓட்டர்ஸ், இப்ப நம்ம டெட் ஓட்டர்ஸ் நான் முதல் சொன்ன ஒரு ASD பட்டியல் வைக்கிறோம். அதுல இருக்கிறத இருந்த வாக்காளர் அங்க போய் 17A கையெழுத்து போட மாதிரி பதிவு ஆயிடுச்சுன்னா முறைகேடு நடக்குதான உறுதியா இருக்கும். அவரு ஏற்கனவே இருந்த வாக்காளர் எப்படி வந்து கையெழுத்து போட முடியும்? இல்ல, அதுக்கு ஏதாவது அளவு இருக்கான்னு கேட்கிறேன். நான் ஒரு கேண்டிடேட் 10,000 ஓட்டுல ஜெயிக்கிறார். நீங்க வந்து ஒரு 100-150 ஓட்டு கண்டுபிடிக்கிறீங்க, தப்பா விழுந்திருக்கு இல்லாட்டி கள்ள ஓட்டு விழுந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா ஜெயிச்ச கேண்டிடேட் வந்து 10,000 ஓட்டுல ஜெயிக்கிறார். அப்ப 100 ஓட்டு தப்பா விழுந்திருக்கு, போலி ஓட்டு, கள்ள ஓட்டு விழுந்திருக்குன்னா அதை நம்ம வந்து தேர்தல் ரத்து பண்ண 100 ஓட்டு கள்ள ஓட்டு விழுந்திருக்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால தேர்தல் ரத்து பண்ண முடிவு பண்ணீங்களா? இல்ல டிஃபரன்ஸ் வந்து 10,000 ஓட்டு இருக்கு, சோ இந்த 100 ஓட்டுமே ஜெனினா விழுந்தா கூட ஜெயிச்ச கேண்டிடேட் வந்து தோக்க போறது இல்ல, சோ நம்ம ரீ எலெக்ஷன் தேவையில்லை, ரீபோலிங் தேவையில்லை அப்படியே விட்டுருவீங்களா? கவுண்டிங் பின்னாடி தான் நடக்கும். இப்ப நம்ம ரீபோலிங் இப்ப முடிவு பண்றோம்னா வாக்கு பதிவு ஆகும்போது எவ்வளவு வித்தியாசம் யாருக்கு தெரியாது. நம்ம என்ன பாக்குறோம், நிறைய இதுல ஒரு முறைகேடு நடக்கிற மாதிரி 100 போலி ரீபோல் பண்ணிட்டு நம்ம ஃபேரா நடத்த போலாம். ரீபோல் பண்றதுக்கு 2 நாள் தான் ஆகும். ரீபோல் பண்ணா இந்த மாதிரி இது ஒரு மிஸ்டேக்ஸ் நல்லா நடக்காம இருக்குது வாய்ப்பு இருக்கும். என்னோட ஓட்டை யாரோ ஏற்கனவே போட்டுட்டாங்கன்னா நான் என்ன செய்யணும்? நான் போய் பாக்குறேன், என் பூத்துல வந்து என் ஓட்டு ஆல்ரெடி போல் ஆயிடுச்சு, யாரோ ஒருத்தர் போட்டாங்க. நடிகர் சிவாஜி கணேசனுக்கு அந்த மாதிரி நடந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன செய்யறது? இல்ல, இன்னொரு ஓட்டு போடுறதுக்கு அவங்க அதான் ஒரு தடவை போல் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மீன்ஸ் தேர் இஸ் another ப்ரொசீஜர் ஃபார் போல் பண்றதுக்கு. பட் அது ஓட்டு அது கணக்குல வராது. சோ அது ஒரு இஷ்யூ இருக்கு. பட் தே கேன் கால். நடிகர் சிவாஜி கணேசனுக்கு வந்து அவர் இப்ப இல்ல, அவருக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சு. அவர் போய் போட போகும்போது அவருடைய ஓட்டையே வேற யாரும் போட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல வந்து கணேசன் அப்படின்னா இருந்துச்சு, வேற ஒருத்தர் கணேசன் போட்டு போயிட்டார். இப்ப நான் போட்டா என்னுடைய ஓட்டு போட்டு போனதுதான். இல்ல, அதான் என்னுடைய ஓட்டு வந்து அக்கவுண்ட்ல வராது, நான் வேணா ஆசைக்காக போட்டுக்கலாம். அந்த டெண்டர்ட் ஓட்டுன்னு சொல்லிருக்கு, அது போட்டலாம். பட் that won't be counted. ஆமா, it won't be counted. ஆனால் இப்போ அது தடுக்கிறதுக்கு நிறைய வழி பண்ணிருக்கோம். முதல்ல என்னன்னா, இப்ப பூத் ஸ்லிப் நம்ம தான் கொடுக்கணும். முதல்ல கட்சிக்கார பூத் ஸ்லிப் இருக்கும், அதுல போட்டோ இருக்காது. இப்ப பூத் ஸ்லிப்ல உங்க வரிசை நம்பரும் இருக்கும், போட்டோவும் இருக்கும். சோ இப்ப கணேசனா எடுத்து வேற போட்டோல யார நீங்க சொல்ல மாதிரி போட்டோ போட முடியாது. அப்போ இருக்கிற காலத்துல போட்டோ இருக்காது, இது போட்டோ எலக்ட்ரல் ரோல் கிடையாது. சோ இப்ப போட்டோ இருக்கு. அப்ப வாக்காளர் அடையாள அட்டையிலும் போட்டோ இருக்கும், பூத் ஸ்லிப்லயும் போட்டோவோட பூத் ஸ்லிப். இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் நீங்க சொல்றீங்க. ஆமா, ஒரு நிறைய படையோட நிறைய முன்னேற்றம் இருக்கு. நல்லா ஃபுல் ஒரு நிறைய இதுல இது மாதிரி முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரி பூத்லயோ இல்லாட்டி 1950ங்கிற நம்பர்லயோ இல்லாட்டி ஆன்லைன் மூலமாவோ கம்ப்ளைண்ட் பண்றவங்களுடைய செக்யூரிட்டிக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது? அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஹி மே பி a single person, ஒரு தனியாளா இருக்கலாம், அவங்க கம்ப்ளைண்ட் பண்றது ஒரு ரூலிங் பார்ட்டியா இருக்கலாம், அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கலாம், மெயினான ஆட்களா இருக்கலாம். அவங்களுடைய சேஃப்டிக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? அவங்க பேர் யாருக்கும் சொல்ல போறது இல்ல. அவங்க சப்போஸ் எனானிமஸ் கம்ப்ளைண்ட் சொன்னா கூட பரவாயில்ல, நம்ம எடுத்துறோம். என்ன கம்ப்ளைண்ட் சொல்றீங்க அது மட்டும் இருக்கும். இருக்குது போன் நம்பர் நமக்கு தெரிஞ்சாலும் வெளியே சொல்ல மாட்டோம். சோ யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கிற தகவல் வெளியே போகாது. சோ அது வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண நினைச்சாருன்னா தைரியமா பயம் இல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பயம் இல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வெளியில சொல்ல மாட்டோம். என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அதான் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி எல்லா கிட்ட கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணி அதை ஆக்ஷன் எடுப்போம். 2014 பாராளுமன்ற தேர்தல் நடந்த போது திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க 144 போட்டு விட்டாங்க, 140 நாள் தடை உத்தரவு. அந்த தடை உத்தரவு எல்லா கட்சிக்கும் பொருந்தும், எல்லா சிட்டிசனுக்கும் பொருந்தும்னாலும் கூட அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மட்டுமே ஃபேவரா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த 144 போடலாமா வேண்டாமாங்கிற முடிவை எப்படி எடுக்கிறோம்? அது வந்து ஒரு ஆளுக்கு ஃபேவரா போங்கிற கம்ப்ளைண்ட் நீங்க எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க? இப்ப 144 அது 2014ல இருக்குது. நிறைய பார்ட்டிஸ் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இருக்குது ஒரு எதிர்கட்சி இப்ப 4 நாளுக்கு முன்னாடி கூட 144 போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. டெல்லியில தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காங்க. அது அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம எல்லா சிச்சுவேஷன் அசஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க எல்லாம் முடிவு பண்றதுக்கு அப்புறம் எப்படி அவங்க முடிவு எடுக்கிறாங்க அதுபடி செயல்படும். இதை பத்தி இன்னும் முடிவு எடுக்கல. இன்னும் முடிவு. ஆனா 144 போடலாமா வேண்டாமாங்கிறது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதாவது அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருக்கிற அவருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டது. தேவைப்பட்டா அத்தனை டிஸ்ட்ரிக்ட்மே பண்ணலாம். அது பண்ண மாட்டோம்னு சொல்லி உத்தரவு கொடுக்க முடியாது இல்லையா? இல்ல, நம்ம 144 நிறைய ரீசன்னால இருக்கும். அது கலெக்டரோட அதிகாரம். சோ அது நம்ம இப்ப நம்ம என்ன சொல்றது, நம்ம இந்த ஆபீஸ்ல டைரக்ஷன் கொடுக்கணுமா வேண்டாமா அது ஒரு நம்ம முடிவு பண்ண முடியும்.
அப்ப அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க போட்டாங்க. ஹோல் 234 கான்ஸ்டிடியூஷன், அதாவது அத்தனை டிஸ்ட்ரிக்டும் கொடுக்கணுமா வேண்டாமாங்கறத யூ வில் டேக் த கால். பட் நான் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் வில் டேக் த கால். ஓகே, அப்ப நான் சேலத்துல கொடுக்கணுமா தேனியில கொடுக்கணுமாங்கறத அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் முடிவு பண்ணா. கலெக்டர் எஸ்பி அங்க இருக்குது, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் படி தான் முடிவு. சோ 2014 மாதிரியே 2016 சட்டமன்ற தேர்தலையும் ஒட்டுமொத்தமா எல்லா தொகுதிக்கும் 144 உத்தரவு போடப்படும் சொல்ல முடியுமா? இல்ல, நிறைய இப்ப கட்சிகள் இப்ப நிறைய பார்ட்டி வந்து இது போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போடக்கூடாத நம்ம தகவல் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சிருக்கோம். சோ யூ வில் ட்ரை டு அவாய்ட். இல்ல இப்ப நம்ம இதுதான் இப்ப நம்ம இருக்குது சிச்சுவேஷன்ல நிறைய பீப்புள் ஆப்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம அதை ஆப்ஜெக்ஷன் கணக்குல எடுத்துட்டு அங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இன்னும் இப்ப டைம் நிறைய இருக்கு. இந்த டைம் இருக்கும்போது வில் டேக் த கரெக்ட் டிசிஷன். இப்ப நீங்க வந்து ஃபீல்டுல பண்ணக்கூடிய பிரச்சாரங்களை பூரா ராத்திரி 10 மணிக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. காலையில ஒரு டைம் கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ள வந்து வருது. சோ எங்க பிரச்சாரம் கொடுக்கலாம், எங்க கேன்வாஸ் டோர் டு கேன்வாஸ் பண்ணலாம், எங்க பப்ளிக் மீட்டிங் போடலாம், எல்லாமே நீங்க வந்து ஒரு லிமிட் செஞ்சிருக்கீங்க. இந்த டிவிகள்ல தொலைக்காட்சிகளை கொடுக்கும்போது பல கட்சிகளுக்கு வந்து அவங்களுடைய தொலைக்காட்சிகள் வந்து ஆதரவான தொலைக்காட்சிகள் இருக்கும்போது அங்க வந்து நியூஸாவோ பெய்ட் நியூஸாவோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஷோவாவோ அது பண்ணா என்ன அதை எப்படி நீங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியும்? இல்ல இதுதான் இது நிறைய பேர் இப்ப எலெக்ஷன் கமிஷன் இங்க வரும்போது இதை எடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்க இதை விவாதித்து அதை முடிவு பண்ணுவாங்க. இப்ப கலைஞர் டிவி வந்து டிஎம்கே ஃபேவர், ஜெயா டிவி வந்து ஏடிஎம்கே ஃபேவர், கேப்டன் டிவி வந்து விஜயகாந்த் ஃபேவர், மக்கள் டிவி வந்து பாமக ஃபேவர் நம்ம சொல்லலாம். ஆனா ஆன் ரெக்கார்ட் வித் பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அந்த சேனலுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. எலெக்ஷன் கமிஷன் பேப்பர்ஸ் வச்சு போகுமா, பெர்செப்ஷன் வச்சு போகுமா? இல்ல இப்ப இந்த பார்ட்டிஸ் இப்ப இட் இஸ் நாட் ஒன்லி பேப்பர், பர்செப்ஷன் அந்த கண்டென்ட் இருக்கும். பட் அவங்க முதல்ல கொள்கை முடிவு எடுக்கணும். இது இப்ப டிவில இருக்குது எலெக்ஷன் கமிஷன், டிவில இருக்குது விளம்பரம் எப்படி கணக்கு எடுக்குது, அது கொள்கை முடிவுக்கு அப்புறம் இதை ப்ரொசீஜர் ஆஸ்பெக்ட், பேப்பர் பார்க்கணுமா கண்டென்ட் பார்க்கணுமா, அதை ப்ரொசீஜர் ஆஸ்பெக்ட். முதல்ல அவங்க கொள்கை முடிவு இப்ப நிறைய அவங்க இங்க வரும்போது நிறைய பார்ட்டிஸ்ல அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சோ அந்த கம்ப்ளைண்ட் அவங்க நோட் பண்ணி போயிருக்காங்க. அவங்க அதை முடிவு பண்றதுக்கு அப்புறம் எப்படி செயல்பாட்டு கொண்டு வரது நம்ம இங்க இந்த டிவி சேனல்ஸ்ல வரக்கூடிய ஷோஸ் வந்து என்ன மாதிரி ட்ரீட் பண்றது அப்படிங்கிற பத்தின ஒரு பாலிசி டிசிஷன் இல்ல. பாலிசி டிசிஷன் ஒரு எம்சிசிக்கு உள்ள இருக்க. பட் நீங்க கேட்கறதுக்கு வேற கேள்வி. அவங்க என்ன ஒரு மட்டில பிரச்சாரம் பண்றதுக்கு தடை, பட் இவங்க டிவில பிரச்சாரம் பண்ணலாம்னு அது பத்தி தான் நான் சொன்னேன். இப்ப முடிவு பண்ண போறாங்க. இப்ப அவங்க ஒரு பிரச்சாரம் பண்றதுல தடை இல்ல. பொலிட்டிக்கல் கேம்பெயின் கேன் கண்டினியூ இல்லையா? இல்ல அதான் 10 மணி வரைக்கும் தான் பண்ண முடியும் சொல்லிட்டு இன் பர்சன் நம்ம வைக்கிறது ஃபீல் ஆன் ஃபீல்ட் நம்ம வந்து 10 மணி விட நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். பட் டிவி அப்படிங்கும்போது 10 மணிக்கு மேலேயும் பண்ணலாம் இல்லையா? இல்ல அதான் இஷ்யூ சொன்னேன். இந்த டிவில அதான் இப்ப நிறைய பார்ட்டி ரேஸ் பண்ணிருக்காங்க. டிவில கேம்பெயின் எதுவரை பண்ணலாம், மட்டெல்லால கேம்பெயின் பண்றதுக்கு நம்ம தடை இருக்கு. மட்டெல்லா கேம்பெயின் பண்ணும்போது பொதுவா ஜெனரலா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஒரு மைக் லவுட் ஸ்பீக்கர் போட்டா. இப்ப டிவினா வீட்டுக்கு உள்ளதான் இருக்கும். சோ அந்த எல்லாம் இஷ்யூஸ், பிரைவசி எல்லாம் இஷ்யூ கன்சிடர் பண்ணி அவங்க என்ன முடிவு பண்ணாங்க, டெஃபினட்டா நம்ம அதை செயல்படுத்த. பெய்டு நியூஸ்னு சொல்றாங்க, பணம் கொடுத்து செய்தி வர வைக்கிறது தனக்கு ஃபேவரா, நான் பிரச்சாரம் பண்றேன், நான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு நல்ல கேம்பெயின் ஓடிட்டு இருக்கு மாதிரி பெய்டு நியூஸ் சொல்றாங்க. இது ஒரு நியூஸ் பெய்டு நியூஸா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்க பொலிட்டிக்கல் நியூஸும் பெய்ட் நியூஸ் நம்ம வித்தியாசம் படுத்தணும். பெய்ட் நியூஸ் என்ன வருதுன்னா கேண்டிடேட் செலவு கணக்கு காட்டணும். அவரை காசு கொடுத்து ஒரு நியூஸ் வர வச்சிருக்காரு தான் பெய்ட் நியூஸ். ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் பண்றது பெய்ட் நியூஸ் கிடையாது. நீங்க அடுத்த கேள்வினா இப்ப இந்த டிவி எனக்கு அஃபிலியேஷன் இருக்கு, அதுல பிரச்சாரம் பண்றேன்னா அது பெய்ட் நியூஸ் சொல்ல முடியாது. நீங்க நார்மலா இப்ப கேண்டிடேட் நாமினேஷனுக்கு அப்புறம் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு அப்புறம் தான் இந்த கொஸ்டின் பெய்ட் நியூஸ் எல்லாம் வரும். எதுக்குன்னா இப்ப நாளையில இருந்து கிடையாதா? நாளில இருந்து அவங்க இப்ப கட்சி பிரச்சாரம் பண்றதுக்கு தடை இல்லையே. இது பெய்ட் நியூஸ் கொஸ்டின், அது எக்ஸ்பெண்டிச்சர் கணக்குல அவங்க எல்லா செலவு காட்டணும். சோ நியூ பெய்ட் நியூஸ் போட்டு அவங்க செலவு பண்ணிருக்காரு, அது எக்ஸ்பெண்டிச்சர்ல காட்டாம இருக்கிறதுனால தான் இந்த ஹோல் கொஸ்டின் வருது. அதான் சொல்றேன். இப்ப வந்து இன்னையில இருந்தே உங்களுக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண டேட்ல இருந்தே உங்களுக்கு வந்து நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துருச்சு. அப்ப நாளைக்கு வந்து ஒரு பெய்ட் நியூஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க அக்கௌண்ட்ல வந்து பெய்ட் நியூஸ் காட்டியிருக்க மாட்டாங்க. இப்ப கேண்டிடேட் முடிவு ஆகல, அவங்க செலவு செய்யலாம்ல, அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கா செய்யலாம்ல. இங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி செலவு பண்ணிக்கலாம், அதுக்கு பெய்ட் நியூஸ் பண்ண வேண்டிய. இப்ப இது என்ன எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கு காட்டணும். பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷன் கமிஷனுக்கு கேண்டிடேட்டுக்கு தான் நமக்கு 28 லட்சம் லிமிட் இருக்கு, அதை தாண்டக்கூடாது, அதுக்கு மேல செலவு பண்ணக்கூடாது. நீங்க கேண்டிடேட்டை பாக்குறது நீங்க ஏப்ரல் 29க்கு அப்புறம் அல்லது மே 22nd இருந்து ஏப்ரல் 22 நாமினேஷன் போட்டாலே அதுல இருந்து நமக்கு கிளாக் ஓட ஆரம்பிச்சிடும். நாமினேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் கேண்டிடேட் வைஸான எக்ஸ்பெண்டிச்சரே பார்க்கணும். ஆனா இப்ப வந்து எல்லா பார்ட்டிஸுமே ரொம்ப வைப்ரண்டா செயல்பட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் மனசுக்குள்ள அவங்க கேண்டிடேட் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. நாளைக்கே கேண்டிடேட் ஆனு சொல்லி அவங்க எல்லாம் பிரச்சாரத்துல ஆரம்பிச்சிடுவாங்க. பட் தோஸ் ஒன்ட் கம் அண்டர் அந்த ஸ்க்ரூட்டினி எல்லாம் வராது.
ஆமா, இது கேண்டிடேட் நாமினேஷனுக்கு அப்புறம் தான் அவர் ஆக்சுவலி உறுதியான கேண்டிடேட். இது வந்து சரியான ஐடியாவா தெரியுதா? இது சரியா இருக்கா? நான் வந்து கேண்டிடேட் நீங்க என்ன சொல்லிடுறாங்க, இன்னும் 70 days டைம் இருக்கு நமக்கு. நீங்க ஏப்ரல் 22 அப்புறம் தான் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. அதுக்கே எனக்கு 50 days இருக்கு. நாளைக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி அவர் கம்ப்ளீட்டா பிரச்சாரம் பண்றாரு, டிவில, பேப்பர்ல, ரோட்ல, பப்ளிக் மீட்டிங் எல்லாம் பண்றாரு. அது எதுவுமே எக்ஸ்பெண்டிச்சர் வராதுன்னு இல்ல. இப்ப ரெண்டு கேம்பெயின்ல ரெண்டு நீங்க வித்தியாசமா பார்க்கணும். முதல்ல கேம்பெயினா பொலிட்டிக்கல் பார்ட்டினா எனக்கு ஓட்டு போடுங்க, இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அது கேம்பெயின். அது பார்ட்டியோட எக்ஸ்பெண்டிச்சர், அது பார்ட்டியோட எக்ஸ்பெண்டிச்சர் வருது. அந்த கேண்டிடேட் அப்படி பண்ண நான் தான் வேட்பாளர், நான் அதை பண்றேன், அவர் சப்போஸ் மட்டில செலவு பண்ணிருக்காருன்னா அது சப்போஸ் நாமினேஷன் டயத்துல இருந்து கணக்கு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு தின் லைன். பட் இப்போதைக்கு தின் லைன் மாதிரி ரொம்ப திக்கான லைன் மாதிரி தெரியுது. சப்போஸ் ஒரு ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ நாளைக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மண்டே வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்க சொல்றது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணது அவங்க பார்ட்டி கேண்டிடேட். இப்ப நான் சொல்ற கேண்டிடேட் நம்ம ஆக்சுவலா முன் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. இப்ப ரெண்டு இப்ப ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல ஒரு கேண்டிடேட் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் வந்து 0.5% கூட கிடையாது. அப்ப அவங்க வந்து ஒரு கேண்டிடேட், தாம்பரத்துக்கு ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ராஜபாளையத்துக்கு ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த கேண்டிடேட் வந்து அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவார். அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அன்னையில கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண டேட்ல இருந்து ஆரம்பிச்சிரும். பட் யூ வில் வெயிட் டில் ஏப்ரல் 22. ஆமா, நம்ம நாமினேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து தான் நம்ம கணக்கு போட முடியும். அதுதான் இப்ப இருக்கிறது சட்டம். சோ இப்ப நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா ஏப்ரல் 22க்கு அப்புறம் பண்ணக்கூடிய செலவு தான் அக்கவுண்ட்ல வரும். அதுதான் நீங்க வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணுவீங்க. ஏப்ரல் 22 அவங்க வேட்புமனு தாக்கல் தேதியில இருந்து பண்றது செலவு. என்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்றாங்களோ அதன் பிறகுதான் அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் கணக்குல வரும். அதற்கு முன்னாடி பண்ணக்கூடிய எல்லாம் வராது. ஒரு நல்ல ஐடியாவா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஓகே. நேர்மையான தேர்தல், ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய கன்விக்ஷன்ல எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லுங்க. 100% இருக்கு. அப்போசிஷன் பார்ட்டிஸ் உடைய டவுட், இருக்கக்கூடிய லேகிங், இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கான ஒரு சட்டம் வந்து வேற சொல்லிட்டு இருக்கு, பெய்ட் நியூஸ் என்ன, டிவில என்ன வருது, இது மாதிரி நிறைய ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்கும்போது கூட நீங்க வந்து யூ வில் சே நம்ம ஜனநாயக மேல எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. நம்ம இதுவரை இந்தியாவோட டெமோக்ரஸி ஸ்ட்ராங்கர் தென் எனி டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட். இட் இஸ் பிகாஸ் நம்ம எல்லாம் மேல ஃபேத் இருக்க, நம்பிக்கை இருக்கு. நம்ம எலெக்ஷன் நடந்துட்டே இருக்க 50 ஆண்டுமாக எந்த கண்ட்ரிலும் இந்த மாதிரி ஃபேரும் எலெக்ஷன் நடக்கிறது இல்ல. ECI ஆல்சோ இஸ் வெரி ஃபேர். நம்ம 100% ஃபேரா எலெக்ஷன் இருக்கும். இப்ப அது மாதிரி உங்களுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய விளம்பரங்களுக்கு நீங்க நடிகர் நடிகை எல்லாம் பயன்படுத்துறீங்க. ஒவ்வொரு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நடிகர் நடிகைக்குமே ஒரு அரசியல் பின்னணி கொடுத்துருவாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ரஜினி வச்சுக்கோங்க, கமல் வச்சுக்கோங்க சொல்றேன், அவங்களுக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும், இவங்களுக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்காது, இவர் வந்து இவங்களுடைய ஆதரவாளர்னு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பேர் இருக்கு. ரஜினி வந்து அவர் வந்து இந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அவர் சொன்ன வசனம் வந்து ரொம்ப ஃபேமஸ். சினிமா டைலாக் கூட அந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ். அப்ப நம்ம அந்த மாதிரி நடிகர் நடிகை எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இந்த கம்ப்ளைண்ட் வராதா? நம்ம முதல்ல பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி செக் பண்ணி தான் நடிகர் மட்டும் இல்ல செலிபிரிட்டி சொல்லக்கூடிய அவங்க ஸ்டார்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். அண்ட் ரெண்டாவது நம்ம கேம்பெயின் இஸ் வெரி சிம்பிள். நம்ம என்ன 3 பாயிண்ட் தான் சொல்றோம். ஓட்டு பதிவு பண்ணுங்க, உங்க வாக்குல ஓட்டு போட வீட்டுல இருக்காதீங்க, ஓட்டு போடுறதுக்கு முன் வாங்க. இது ஒரு 2-3 ஐட்டம் தான் சொல்றோம். அது சிம்பிள் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காவே சொல்றதுக்கு நம்ம அவங்க யூஸ் பண்றோம், ஸ்டார் யூஸ் பண்றோம். இந்த வாக்குச்சாவடியில பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 65,000 வாக்குச்சாவடி நம்ம பார்த்திருக்கோம் ஆவரேஜ். இது பதட்டமான வாக்குச்சாவடி எது, பதட்டம் இல்லாத வாக்குச்சாவடி எதுன்னு எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? டீடைல் நார்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன செக் பண்ணணும், பழைய ஓட்டிங் எப்படி இருந்தது, பழைய ஏதோ இன்சிடென்ட் இருந்ததா இல்லையா, அது ஒரு பெரிய ஒரு பட்டியல் இருக்கு. அதை செக் பண்ணி அப்போ கடைசியில எப்படி பழசு என்ன இருந்தாலும், ஹிஸ்டரி என்ன இருந்தாலும், அங்க இருக்கிறது லோக்கல் ஃபீல்ட் ஆபீசரும் கரண்ட் சிச்சுவேஷன் என்ன இருக்கு அது அசஸ்மெண்ட் கணக்குல எடுத்துட்டு முடிவு பண்ண வேண்டிய. அதே மாதிரி நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு நீங்க வந்து ஒரு ஆலோசனை பண்ணீங்க. நஜீர் ஜெய்தி எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து ஆள் வந்திருந்தாங்க, பாமக இருந்து, மதிமுக இருந்து இவங்க எல்லாம் ஆள் இல்லாம இருந்தாங்க. இது ஒரு வித்தியாசமான நிலைமை. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியோட தமாகவோ மதிமுகவோ பாமக எல்லாம் கொஞ்சம் ஒரு பாப்புலரான கட்சிகள். பட் அவங்களுக்கு அழைப்பு இருக்கு, இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்ல அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா? அது இல்ல. அது இதுவரை நம்ம பண்றது இப்ப ரெகக்னைஸ் பார்ட்டிஸ் மட்டும் அழைப்ப கொடுத்து அந்த மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். அது பாப்போம் இப்ப எப்படி அவங்க டிமாண்ட் இருக்கு, அதை எப்படி முடிவு பண்றது. இப்ப நமக்கு 400க்கு மேல ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி இருக்கு. இப்ப நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க இந்த பார்ட்டி. இப்ப நான் 400 பார்ட்டிக்கு அப்போ அழைப்பு விட்டு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தணுமா, ஆர் இல்லைன்னா ரெகக்னைஸ் பார்ட்டிக்கு செட்டப் ப்ரொசீஜர் இருக்கு, அதை வச்சு நடத்தணுமா?
சோ இது ஒரு இஷ்யூனால தான் அது ஒரு ஸ்டாண்டர்டா இங்க தமிழ்நாட்டுல இப்ப ரெகக்னைஸ் பார்ட்டி ஸ்டேட் அண்ட் நேஷனல் ரெகக்னைஸ் பார்ட்டி கூப்பிட்டு தான் இது ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். இந்த 28 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து செலவு பண்ணலாம்னு இப்ப நம்ம புதுசா கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம முன்னாடி வந்து 16 லட்சமா இருந்தபோது கண்கூடா பார்க்கக்கூடிய விஷயம் 16 லட்சத்துக்குள்ள அவங்க செலவழிக்கலன்னு. அதுபோக அவங்க கணக்கு காட்டுறது பாத்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் தான் கணக்கு காட்டியிருப்பாங்க. ரொம்ப பூரா கணக்கு தான் காட்டியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 50% கம்மியா தான் காட்டியிருக்காங்க. 2011ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% ஆட்கள் வந்து 50% கம்மியா தான் எக்ஸ்பெண்டிச்சர் காட்டியிருக்காங்க. நல்லா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இதை விட அதிகமா எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருப்பாங்கன்னு. ஆனா அவங்க கணக்கு காட்டுற ஏத்து நம்ம போறோம். இது வந்து ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா ஒரு ஒண்ணுமே செய்ய முடியாம ஒரு வேடிக்கை பார்க்கற நிலை மாதிரி இல்லையா? இல்ல அதுதான் இப்ப நிறைய இப்ப அது ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மீட்டிங் பர்மிஷன் கேக்குறீங்க, 130 போர்டு வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 வண்டி யூஸ் பண்றீங்க, அதுக்கு என்ன செலவாகுது நம்ம கணக்குல கொண்டு வரோம். இப்ப அதுதான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருக்காங்க, ஒவ்வொரு மீட்டிங் பிளேஸ் ஷுட் பி வீடியோ ரெக்கார்டட். அது எதுக்குன்னா அது என்ன நடக்குது, அதை எல்லா எம்சிசி ஃபாலோ பண்றாங்களா, எவ்வளவு செலவா இருக்கு, அதாவது ஷேடோ ரெஜிஸ்டர் நம்ம வச்சுட்டு அது நம்ம அரசியல் கட்சியோட செலவோட எலெக்ஷன் கமிஷனோட செலவு தான் அதிகமா போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல அது எங்க போனாலும் வீடியோகிராஃப் அப்படின்னு ஐ திங்க் உங்களுடைய காஸ்ட் தான் அதிகமாயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இத நல்லா ஃபன்னியா நீங்க பதில் சொல்றீங்க. பட் கண்காணிப்பு பண்றதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா ஒண்ணா நீங்க சொல்ற மாதிரி அவங்க சரியா கணக்கு காட்டலன்னா நம்ம எப்படி உறுதிப்படுத்துது? அதனால டெஃபினட்டா அந்த கண்காணிப்பு இப்ப தீவிரம் பண்ணிட்டு இருக்கோம். புது தொழில்நுட்பம் வச்சுட்டு கண்காணிப்பு பண்ணிட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் இப்ப நம்ம கணக்குல கொண்டு பாக்குறோம். அந்த இது போக போக எப்படி அதை கண்காணிப்பு அதிகமா ஆகுது, அவங்க இந்த டெவிஷன் அதை ஒரு மாற்று வாட் இஸ் தட் லூப் ஹோல் பயன்படுத்த முடியாததுக்கு நம்ம தடை பண்றதுக்கு வழி பண்ணிட்டு இருக்கோம். அதர் ஸ்டேட் நீங்க சிஓ இருக்கனால நீங்க மற்ற ஸ்டேட்லயும் பேசிட்டு இருப்பீங்க, எலெக்ஷன் கமிஷன்லயும் பேசிட்டு இருப்பீங்க. தமிழ்நாடு வந்து கம்பேரிட்டிவா அதர் ஸ்டேட்டோட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனா நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஒரு சேஃப்டி, ஒரு பிரச்சனை இல்லாம, ஒரு தகராறு இல்லாம, ஒரு பயம் இல்லாம, எலெக்ஷன் எப்படி நடக்குமோ இல்லையோன்னு தெரியாம ஒரு சிஓவா நம்ம இதை ஹேண்டில் பண்ணிட முடியுங்கிற மாதிரி இருக்கா? இல்லாட்டி இது வந்து ரொம்ப டென்ஸ் ஸ்டேட்டா தான் நீங்க பாக்கலாம் கம்பேரிட்டிவா? இல்ல இப்ப எலெக்ஷன் பண்றது இப்ப ரெண்டு எலெக்ஷன் ப்ராசஸ் பெரிய காம்ப்ளிகேட் ப்ராசஸ், பெரிய டீடைல் ப்ராசஸ் இருக்கு. அது சரியா போனோம். சோ நம்ம இப்போவே விஜிலண்டா இருக்க வேண்டிய இருக்கு. சோ வி கான் சே தட் அப்படி ரிலாக்ஸா எலெக்ஷன் நடத்தலாம்னு ஒன்னும் எந்த ஸ்டேட்லயும் இருக்கிற வாய்ப்பு கிடையாது. பொதுவா நம்ம வந்து இந்த மாதிரி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போகும்போது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டிஸ் மேலதான் கம்ப்ளைண்ட் அதிகமாகுது. ரூலிங் பார்ட்டி மேல கம்ப்ளைண்ட் வந்து ரேஷியோவே ரொம்ப கம்மியா இருக்குன்னு இது வரைக்கும் நம்ம ட்ராக் ரெக்கார்ட் பாக்குறோம். இஸ் தேர் பி எனி ரீசன் ஃபார் தட்? இல்ல அது ஒரு ஐ டோன்ட் ஹேவ் தி ஃபிகர்ஸ் டு சே ஐதர் சொல்றது whether it is right or wrong. பட் வாட் ஐ கேன் அஷ்யூர், நான் இப்ப என்ன அஷ்யூர் பண்ண விரும்புறேன்னா கம்ப்ளைண்ட் ஜென்யூனா இருந்தா டெஃபினட்டா நம்ம ஆக்ஷன் எடுப்போம். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 7-8 சிஓ வந்து தமிழ்நாட்டுல வந்து நான் தமிழியன்ஸா இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? பிச்சாண்டி ஒருத்தர் தான் வந்து ஒரு 5-6 எலெக்ஷன் சிஓக்கு முன்னாடி இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபுல்லாவே நார்த் இந்தியன்ஸா தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? தமிழ்நாட்டு ஆபீசர்ஸ் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடத்த மாட்டாங்க, ஏதாவது ரீசன்ஸ் இருக்குதா? அப்படி ஒன்றும் கிடையாது. நானும் தமிழ்நாடு ஆபீசர் தான். நான் பிறந்த எவ்வளவு நான் எந்த ஊர்ல போறோம் அதோட அதிகமா இஎஸ் தமிழ்நாட்டுல இருந்திருக்கேன். நான் 23ல ஐஎஸ் வரும்போது இப்ப 46 தாண்டி இருக்கேன். 23 வருஷம் நான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருந்தேன். 23 வருஷத்துக்கு மேல இங்க தமிழ்நாட்டுல இருக்கேன். நீங்க எப்படி நீங்க தமிழ்நாட்டுக்காரர் இல்லன்னு சொல்ல முடியும்? இல்ல நீங்க தமிழ்நாட்டு ஆபீசர் தான் மறக்க முடியாது. வந்து கவர்மெண்ட் எப்படி சொல்லி தமிழ்நாடு கேட்டலாம் வந்திருக்கேன். பட் நம்ம தமிழ்நாடு கேட்டர் மட்டும் இல்ல, நான் வாழ்க்கையில பாதிக்கு மேல இயர்ஸ் நான் தமிழ்நாட்டுல எடுத்துக்கேன். மறக்க மாட்டேன். ராஜே நரேஷ் குப்தா வந்து இங்க செட்டில் ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கூட அவர் இங்க தான் செட்டில் ஆயிருக்காரு. தமிழ்நாட்டுக்காரர் தான் இருக்கிறார். வந்து அவரோட யூபிக்கு அவர் போல, நம்ம அதை மறுக்க முடியல. பட் வந்து ஒரு கண்டினியூஸா சிஇஓ போஸ்ட்ல வரக்கூடியவங்க நான் தமிழியன்ஸா இருக்காங்களே. பிச்சாண்டி தான் எனக்கு தெரிஞ்சு கடைசியா தமிழ் ஆபீசரா நான் பாக்குறேன். குட் தட் பி எனி ரீசன்? ஏன்னா நான் பார்த்த வரையில ஒரு எலெக்ஷன் சிஇஓ வந்து போடும்போது ப்ரீவியஸ் சிஇஓ உடைய ஒப்பீனியனையும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்க. யாரை சஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்கோர்ஸ் சிஎஸ் வந்து லிஸ்ட் எல்லாம் கேட்கறாங்க. பட் இது எப்படி அமையுது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இல்ல அது எனக்கும் ஒரு பார்க்க வேண்டியிருக்கேன். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. பட் இது ஒரு இதுக்கு எனக்கு பதில் ஒண்ணு இல்ல. 2011ல இருந்து அடுத்தடுத்து 3 ஆபீசர்ஸ் வந்து மாறி போயிட்டாங்க ரொம்ப ஷார்ட் டைம்ல. குறிப்பா அவங்க நார்த்துக்கே போயிட்டாங்க. ஒருத்தர் எலெக்ஷன் ஆபீசருக்கு போயிட்டாரு, இன்னொருத்தர் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு. அந்த மாதிரி ஏன் ஏதாவது ஒரு ஃபுல் டீம் டேர்ம் இங்க இருக்காம அவங்க போய் வாலண்டியரா கேட்டு போறாங்கன்னு ஏதாவது காரணம் இருக்குமா? ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் இருக்கும்? அப்படி ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம கவர்மெண்ட்ல ஒரு டேர்ம் பிரவீன் குமாரோ சக்சேனாவோ அவங்க எல்லாம் வந்து உடனே கிளம்பிட்டாங்களே, முழுசா முடியலையே. அவங்களுக்கு வந்து நிறைய சர்வீஸ் டைம் இருக்குது, அவங்க இருந்திருக்க முடியுமே. இல்ல இப்ப ஒரே பதவியில நம்ம ஃபுல்லா வாழ்க்கை ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் இஸ் பார்ட் ஆஃப் நமக்கு சர்வீஸ் லைஃப் தானே.
இப்ப வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெக்குலியர் கேஸா நிறைய திட்டங்கள் வந்து அம்மா அப்படிங்கிற பெயர்ல வச்சிருக்காங்க. ஸ்கீமுடைய பெயரே அம்மா அப்படிங்கிற வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கலைஞர்னு சொல்லி சொன்னா அது டிஎம்கே உடைய பிரசிடென்ட் தான் குறிப்பிடும். அம்மான்னு சொல்லி சொன்னா தமிழ்நாடு சிஎம் தான் குறிப்பிடும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இங்க. சோ அவங்களுடைய அந்த நேம்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுடைய போட்டோ போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அம்மா குடிநீர்னு ஒண்ணு இருக்குது. ஈச் அண்ட் எவரி பாட்டில் வில் கேரி ஹர் போட்டோ. அப்ப வந்து ஒவ்வொரு பாட்டில் தண்ணி பாட்டிலையுமே அவங்களுடைய படம் இருக்கும்போது இதை நீங்க எப்படி தடுக்க முடியும்? இல்ல இதுக்கு பத்தி ஏற்கனவே ஹைகோர்ட்ல போய் எல்லாம் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் பெரிய தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அண்ட் அது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கு அதப்படி நம்ம செயல்படுத்த போறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறது இப்ப வந்து இன்னைக்கு போட்டோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இது காமன் வார்த்தை ஒரு ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இனிமேலே அது மாதிரி இஷ்யூ வந்தா நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சு அவங்க என்ன முடிவு பண்றாங்க அதுபடி நம்ம செயல்படுறோம். இப்ப நம்ம இந்த எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்த உடனேயே நம்ம வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சிஎம் உடைய போட்டோவெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்றதை பாக்குறோம், மறைக்கிறத பாக்குறோம். அது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அம்மாங்கிற டேர்ம் வந்து காமன் டைம் அப்படிங்கிற டிசிஷனுக்கு கவர்மெண்ட் வந்துருச்சு, கோர்ட் வந்துருச்சு, நம்ம அதையும் நம்ம பண்ண முடியாது. பட் அந்த போட்டோ இருக்குமே, நம்ம வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு நான் சொன்ன உதாரணம் வந்து அம்மா உணவுங்கிற இடத்துல வந்து எல்லாமே அவங்களுடைய போட்டோ இருக்குது. அதை விட்டுருங்க, அம்மா தன் குடிநீர் அப்படிங்கிற பாட்டில தண்ணி பாட்டில 10 ரூபா கொடுத்தா ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த போட்டோ இருக்கும். இல்ல அது போட்டோ ஏற்கனவே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, போட்டோ இருக்கக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. சோ வாட் எவர் எலெக்ஷன் கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அதை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அந்த தண்ணி பாட்டில் இருக்கக்கூடிய போட்டோ எல்லாம் அகற்றப்படும். இல்ல இனிமேல பேக்கேஜிங் இனிமேல தான் பண்ண போறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அது வராமலே பார்ப்போம். இந்த சூப்பர்வைசிங் ஆபீசர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய வெஹிக்கிள்லயும் கூட நம்ம ஜிபிஎஸ் போட்டுருவோம். அந்த மேற்பார்வையாளர்கள் இருக்கிறாங்க, வந்து பொருளாதார பார்வையாளர்கள் இல்லாட்டி தேர்தல் பார்வையாளர்கள் எந்த விதமான பார்வையாளர் இருந்தாலும் அவங்களுடைய வெஹிக்கிளையும் ஜிபிஎஸ் போட்டோம். அப்ப அவங்க நம்மளும் ஆகுதான், நீங்க தான் ஒரு ஆபீசர் அங்க அப்பாயின்ட் பண்றீங்க, நீங்க அங்க போன்னு சொல்லிட்டு சம்வேர்ல இருந்து கூட்டு வர்றீங்க நீங்க. அப்புறம் நீங்களே அவங்க ஜிபிஎஸ் வச்சீங்கன்னா நீங்க யூ டோன்ட் ட்ரஸ்ட் தம். இல்ல we trust them. பட் ஜிபிஎஸ்னா அவங்க நீங்க சொல்றத எந்த விதமாக யார் அவங்க கம்ப்ளைண்ட் சொன்னாலும் கம்ப்ளைண்ட் உறுதியா இருக்கா இல்லையா, அவங்க எப்படி செயல்பட்டாங்க அவங்க ப்ரூவ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அவங்க எப்படி செயல்படுத்துறாங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இப்ப டேட்டா இல்லாம இப்ப நீங்க நிறைய கேட்டீங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், என்கிட்ட கடையில டேட்டா இல்லைன்னு நான் பதில் சொல்ல முடியாது. இப்படி பண்ணா நமக்கு இட் இஸ் டபுள் எட்ஜ் வெப்பன். இருந்தாலும் நம்ம ஐ கேன் சே தட் இந்த அதிகாரிகள் இந்த நேரத்தில் இங்க இருந்தாரு எப்படி செயல்பட்டாரு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்காம இல்லாம இருக்கும். ஜனங்கள் மத்தியில ஒரு ஃபேரா எலெக்ஷன் நடக்குது, எல்லாம் கண்காணிக்கிறாங்க, ஒரு ஃபீலிங்கும் வரும். ஓகே, லாஸ்டா இந்த தேர்தல் 2016 தேர்தல் நடத்த போறீங்க. ஒரு சிஇஓவா நீங்க இந்த ஓட்டர்ஸ்க்கு வாக்காளருக்கு சொல்ல விரும்புறது என்ன, அரசியல் கட்சிகளுக்கு வேட்பாளர்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன? நான் எல்லார்கிட்ட நம்ம சட்டப்படி செயல்படுங்க நான் சொல்றது விரும்புறேன். வாக்காளரோட அவங்க கடமை, அவங்க 100% ஓட்டு போடணும். அரசியல் கட்சியும் அது எம்சிசி என்ன இருக்கு, நம்ம என்ன சட்டம் இருக்கு அதுபடி செயல்படுத்துங்க சொல்லுவேன். வாக்காளர்களோ வேட்பாளர்களோ கட்சிகளோ அதிகாரிகளோ எல்லாருமே சட்டப்படி செயல்படுங்க, அதான் ஆன்லைன் மெசேஜ். தேங்க்யூ வெரி மச். நன்றி திரு ராஜேஷ் லக்கானி. இவ்வளவு நேரம் உங்களுடைய பிஸியான ஷெட்யூலுக்கு இடையில எங்களை வந்து உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பகிர்ந்து கொண்டது நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.